வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகளை முன்னிலைப்படுத்தியே நாங்கள் செயற்படுகிறோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவார் என்று ஒரு யூடியூபர் முன்கூட்டியே கூறியமை தொடர்பாக அரசியல்வாதிகளால் எழுப்பப்படும் சந்தேகம். தமக்கு சாதகமில்லாத தீர்ப்புக்காக பிரதம நீதியரசரை பதவி நீக்கியவர்கள் நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து பேசுவது மிகப்பெரிய முரண்பாடு என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு. தேசிய உரிமையை கோரும் இனவாதிகள் என்று விமர்சிக்கும் நீங்கள்தான் உண்மையான இனவாதிகள். தேசிய மக்கள் சக்திக்கு சாணக்கியன் கடும் எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகளை முன்னிலைப்படுத்தியே நாங்கள் செயற்படுகின்றோம். மனித உரிமைகள் தொடர்பாக ஒரு தரப்பினரை மட்டும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. எங்கு தவறிழைத்தோம் என்பதை உணர்ந்து திருத்தம் செய்து முன்னேற வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழர்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பான விசேட ஒத்திவைப்பு வேலை பிரேரணை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் பல்லின சமூகத்திற்குரிய மரியாதைகள் மற்றும் உரிமைகளை சமமாக வழங்கினால் எந்த முரண்பாடுகளும் உருவாகாது. சகல மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை. ஊழல் மோசடியற்ற நிர்வாகத்தை உருவாக்கி சட்டவாட்சியினை உறுதிப்படுத்தியுள்ளோம். கடந்த காலங்களில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் சலுகைகள் வழங்கப்பட்டதோடு மற்றவர்களை புறக்கணித்ததாலேயே நாட்டில் பல பிரச்சனைகள் தோன்றியதாகவும் இதன் விளைவாக மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு சட்டத்தால் தண்டனை வழங்கப்படாததே மக்கள் மாற்று தீர்வுகளை நாட வழிவகுத்ததாக கூறினார். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டதாகவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்படுவதாகவும் சட்டம் சுயாதீனமாக செயற்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவார் என்று ஒரு யூடியூபர் முன்கூட்டியே கூறியதற்கான காரணம் என்ன? இது வெறும் தற்செயலான கணிப்பாக இருக்க முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சந்தேகம் எழுப்பியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் யூடியூபர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதை நடப்பதற்கு முன்னே எவ்வாறு கூறினார்? இது சாதாரண நிகழ்வா அல்லது திட்டமிடப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் இது உண்மையிலேயே திட்டமிடப்பட்டதாக இருந்தால் சட்டம் மற்றும் ஒழுங்கு போன்ற முக்கிய அம்சங்கள் மலிவான நாடக காட்சிகளாக மாறும். அந்நாள் நாட்டிற்கு பெரும் மோசமான நாளாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனுடன் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதோடு யூடியூபர் சுத்தத்த திலகசிறிக்கு இந்த தகவல் முன்கூட்டி எவ்வாறு கிடைத்தது என்ற கேள்வியை விழுந்துள்ளது. இதேவேளை முன்னாள் நீதி அமைச்சர் அலி சஃப்ரி தனது கருத்தை வெளியிட்டு ஒரு யூடியூபர் கூறிய கணிப்பின்படி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பது கவலை அளிக்கின்றது. இத்தகைய செயல்கள் நீதித்துறையின் மதிப்பை குறைத்து பழிவாங்கும் அரசியலை ஊக்குவிக்கின்றன. இந்த ஆபத்தான போக்கு நிறுத்தப்பட வேண்டும். இலங்கை ஸ்திரத்தன்மை மற்றும் பகுத்தறிவு கொண்ட அரசியலுக்கு தகுதியான நாடாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது ஆட்சி காலத்தில் லண்டன் வெளிநாட்டு பயணத்திற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் வீடுகளுக்கு கல்லறிந்தவர்களும் தமக்கு சாதகமில்லாத தீர்ப்புகளுக்காக பிரதம நீதியரசரை பதவி நீக்கியவர்களும் இன்று நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து பேசுவது மிகப்பெரிய முரண்பாடு என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழர்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் பிரச்சனைகள் குறித்து விசேட ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தற்போதைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளை விட முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் செயல்படுவதாகவும் கடந்த காலங்களில் நிறைவேற்றுத்துறை சட்டவாக்கத்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் முறையற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அரசியல் அழுத்தங்கள் நீதித்துறைக்கு நேரடியாக பிரயோகிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதனை விளக்கமாக கூறிய அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆயுள் முழுவதும் ஜனாதிபதியாக இருப்பதற்கான முயற்சியில் 18வது சீர்திருத்தத்தினை கொண்டு வந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் முன்கூட்டியே பதவி விலகல் கடிதங்களை பெற்றுக் கொண்டு அவர்களை தமக்கேற்ப கட்டுப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினாலும் நீதியரசர்களின் வீடுகளுக்கு கல்லறிந்தவர்கள் மற்றும் பிரதம நீதியரசரை நீக்கியவர்கள் என்று சுயாதீனம் பற்றி பேசுவது நகைச்சுவையாகும் என்றும் சுனில் வட்டகல வலியுறுத்தினார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் அவர் மக்களாணையை நடைமுறைப்படுத்த கடுமையான தீர்மானங்களை எடுக்க தயங்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்க வேண்டும் என்று கூறி சிலர் தயிர் கருப்பு தோதல் பாற்சோறு எடுத்துக்கொண்டு சென்று வாழ்க வாழ்க என்று கூறினாலும் அவ்வாறான செயல்பாடுகளால் மக்களாணையை மலினப்படுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் லண்டன் பட்டமளிப்பு விழாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்கான செலவில் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இந்த பயணத்திற்கு 16.9 மில்லியன் செலவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, நீதியின் முன் அனைவரும் சமம், அதன்படியே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். காரணங்கள் அனைத்தும் நாடாளுமன்றத்தில் முன்பே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எதிர்க்கட்சியினர் இதை பழிவாங்கலாக மட்டுமே பார்க்கின்றார்கள். மற்றவர்களுக்கு நடந்தால் அது நீதி, தங்களுக்கு நடந்தால் அது பழிவாங்கலா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடமிருந்தும் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வமற்ற பயணத்திற்காக அரச நிதியை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த போதிலும் பிரித்தானிய வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் அவருக்கு அனுப்பிய உத்தியோகபூர்வ அழைப்பிதழ் கடிதத்தின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ளது. அழைப்பில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜோன் டிராப்டேரி கையொப்பமிட்டிருந்ததோடு முன்னாள் ஜனாதிபதி ரணிலும் முதல் பெண்மணியும் விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே அரச நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் முன்பே குற்றச்சாட்டுகளை மறுத்திருந்தார் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் லண்டன் பயணத்திற்காக அரச நிதி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவர் உரையாற்றிய போது காணி விடுவிப்பு தொடர்பாக எந்தவித தீர்வும் வழங்கப்படவில்லை. பலாலி மற்றும் மயிலட்டி ராணுவ முகாமுக்குள் அமைந்திருந்த மயிலட்டி காணிக்கை மாதா தேவாலயம் மற்றும் பலாலி புனித செபஸ்டியன் தேவாலயம் உடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவிலும் இடிக்கப்பட்டுள்ளது. காணி விடுவிப்புக்கான கோரிக்கைகள் தொடர்ந்தும் எழுந்து கொண்டிருக்கும் போதிலும் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் போராட்டங்கள் நடைபெறும் சூழலில் விகாரை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதன் நீதி எங்கு செயற்படுத்தப்படுகிறது என்ற கேள்வியினை எழுப்புகிறது என்று கூறினார். மேலும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கைகளை திரிவுபடுத்தி முன்வைத்ததாக சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அது இன்னமும் செயற்பாட்டில் உள்ளதோடு மாற்றீடு சட்டத்திற்கான முயற்சிகளும் நடப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மலையக பகுதிகளில் ஏழ்மை தீவிரமடைந்துள்ளதனையும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வு எட்டப்படாததையும் அவர் வலியுறுத்தியுள்ளதுடன் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், குறிப்பாக தமிழன் பத்திரிகை ஆசிரியர் சிவராஜா மற்றும் ஊடகவியலாளர் குமணன் மீதான துன்புறுத்தல்கள் ஆணையாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தை விமர்சித்த அவர், தேசிய உரிமை கோரும் எம்மை இனவாதிகள் என்று விமர்சிக்கும் நீங்கள்தான் உண்மையான இனவாதிகள். கண்ணாடி அறையிலிருந்து கல்லெறியாதீர்கள். எங்கள் மக்கள் உண்மையை இப்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார்.